ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து கார்டன் அப்டேட்டுங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய விதையெல்லாம் ஊனியிருந்தேன், தக்காளி செடியெல்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் வந்துருச்சுன்ட்டு. ரொம்ப குட்டியாக கீழே தாங்க வச்சுருந்தேன், நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் இனிமேல் கொடுக்கணுங்க. எப்படின்னா இங்கே பாருங்களேன், நான் அந்த ஜிப் டை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜிப் டை வச்சு நம்ம சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த தக்காளி செடி வந்து ரொம்ப டெண்டராக இருக்குங்க. இந்த ஸ்டெம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழைக்கே வந்து டக்குன்னு விழுந்துடும், உடஞ்சிரும். மறுபடியும் அது எலும்பி வந்து காய் கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் தக்காளி செடி நடும்போது இந்த மாதிரி போல் வந்து சப்போர்ட்டு கூணியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் பெருசாக ஆக என்ன பண்ணணும்னா, இந்த செடியை வந்துங்க லைட்டாக ரொம்ப நெருக்கி போடணும்னு கூட அவசியம் இல்லை. சும்மா இப்படி வச்சுட்டு அந்த ஜிப்டை வந்து லூஸாக கூட போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா மறுபடியும் மேலே வரது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், கொத்தமல்லி செடி வந்து லாஸ்ட் டைம் விதை போட்டுருதுங்க. அது மறுபடியும் அதுலேருந்தே தளைஞ்சி வந்திருக்குது. விதை வரத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வேண்டாம், கொஞ்சம் இங்கே நிழலாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ இலையெல்லாம் ஃபுல்லாக பறிச்சிட்ருக்குறேங்க. இதோ இங்கேயும் பாருங்களேன், தக்காளி செடி எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. அந்த போல் வச்சுருந்தோம் இல்லைங்களா, போலுக்கு கீழே எவ்வளோ கீழாக இருந்தது, இப்போ நல்லா ஹைட் ஆகிடுச்சிங்க. பூவுமே அங்கங்கே வச்சுருந்தது. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பூ எல்லாமே எடுத்து விட்டுணுங்க. செடி சின்னதாக இருக்கும்போதே நம்ம பூ விட்டோம் அப்படின்னா அது வந்து மறுபடியும் செடி வந்து பெருசாகாது. இந்த மாதிரி பூ வந்தது அப்படின்னா நம்ம பிச்சு விட்டுணுங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம காய் வர தேவையில்லை, கொஞ்சம் பெருசாகி வந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா செடி பார்க்கல மேலே மடமடன்னு வளர்ந்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் போதுங்கிற அளவுக்கு காய் கொடுத்துட்ருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, இன்னுமே இருக்குதுங்க. இன்னும் தக்காளி வந்து கடையிலே வாங்கலை, இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு ஆகுங்க, அதுக்கப்புறம் வாங்கணும். இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்தது இல்லைங்களா, அதுலேருந்து விதை விழுந்துங்க இந்த தக்காளி செடி. இது இங்கே, அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கே, இதெல்லாம் வந்து தானாக வந்து முளைச்சிருச்சிங்க. எனக்கு இப்படி வளரும்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஒரு 6-7 செடி வாங்காமையாச்சும் இருந்திருக்கலாம். இதுவுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு தளைஞ்சிருக்குது. அதான் பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டுருக்குறேங்க, உங்களுக்கு வேணுன்னா வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக இந்த இடத்த அப்படியே விட்டு வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயம் வந்து இன்னும் எப்போ அறுவடை பண்ணுறதுன்னு தெரியல, பெருசாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், தண்டுமே நல்லா திக்காயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு, 2 விரல் சைஸ் வருமாட்டுறதுக்குங்க.
நல்லா திக்காயிடுச்சு. ஆனால் இது வந்து எப்போ அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்னதுங்க வெண்டைக்காய்லாம் போடுறதுன்னு தெரியலிங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து இன்னும் ஊனல, விதை எதுவுமே ஊனல. வெண்டைக்காய், மணத்தக்காளி கீரை, புளிச்சக்கீரை எதுவுமே. ஏன்னா எங்களுக்கு தான் ஜூன் மாதம் ஜாப்பனீஸ் பீட்டில் வரும் இல்லைங்களா, அது வந்து எல்லா இலையுமே சாப்பிட்ருங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்தே ஊனலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி வெங்காயம் அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஊனிடலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இன்னும் வந்து வெங்காயம் பெருசான பாட்டை காணோம், தண்டு மட்டும் திக்காகிக்கிட்டே இருக்குது. வெங்காயமே மேலே ஏறி வருமா இல்லை எப்படி என்னன்னு தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் மேலே வந்து பார்த்திங்கன்னா தினமும் வெங்காயம் வந்துருச்சா பெருசாகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வர ஒரு பச்சை கலர் தவளை இருக்குதுங்க, கிட்ட போகிறதே கொஞ்சம் பயமாக இருக்குது. இதோ அங்கே இருக்குது பாருங்கள், அது வேறு நல்லா ஹைட்டை வேறு ஜம்ப் பண்ணுதுங்களா, அதனால் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது இருங்க இங்கே வருவோம். கத்திரி செடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நான் கூட வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க பிளாக் பியூட்டின்னு சொல்லிட்டு 4 செடி வச்சுருந்தேன் இல்லைங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று, இது சின்னதாக தான் வச்சுருந்தோம். செடி நல்லா பெருசாகிடுச்சு. ஆனால் இலையை பாருங்களேன், லாஸ்ட் இயர் வந்து அதே கம்ப்ளைண்ட் தான். ஏதோ குட்டி குட்டி புழுவா பூச்சா என்னமோ அரிக்குதுங்க. ஊரில் அம்மா என்ன சொன்னாங்கன்னா சாம்பல் போட்டால் இதெல்லாம் போயிடும்னாங்க. பட் இங்கே வந்து சாம்பல் எங்கெங்கே கிடைக்கும், எனக்கு இங்கே சாம்பல் எங்கே கிடைக்கும்னு தெரியல, அதனால் நான் போடலை. ஸோ இங்கே இருக்கவங்க யாராவது கத்திரி செடி வந்து வளர்த்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோலாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். நானும் ஒவ்வொரு வருஷமும் கத்திரி செடி ஆசையாக வைக்கிறேன், இதே மாதிரியே தான் போகுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் செடியுமே இப்போ தான் பூ வச்சுருக்குது. அந்த பூவையுமே எடுத்து விட்டுர்லாங்க. ஏன்னா செடி இப்போயே காய் வச்சிருச்சுன்னா சுத்தமாக பெருசாகாது. இருங்க இந்த மேலக்க கொழுந்த கூட பிச்சு விட்டுடலாம். இந்த பூ ஃபுல்லாகவே எடுத்து விட்டுடலாங்க. இந்த பூ வந்து காய் வந்துருச்சுன்னா செடி பெருசாகவே ஆகாது, இதே சைஸ்லேயே இருந்துக்கும். அதனால் ஃபுல்லாக பூ எல்லாத்தையுமே எடுத்து விட்டுடலாங்க. அப்போ தான் செடி கொஞ்சமாச்சும் பெருசாகும். ஒன்ஸ் பெருசாகிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் பூ எடுத்து விட தேவையில்ல, காய் நல்லா பிடிச்சிக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மிளகாய் செடியிலேயே அப்படி தான் எடுத்து விட்டுருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் பூ ஒன்றும் வைக்கலைங்க. ஆனால் இது ஃபுல்லாக தக்காளி செடி தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இங்கே நான் ஒரு செடியும் $4 போட்டு வாங்கிட்டு வந்தேன். நம்ம தோட்டத்துலேயே வந்து ஏகப்பட்ட பதி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா புதினாங்க. இந்த இடத்துல வந்து முன்னாடி ஸ்ப்ரிங் அனியன், வாக்கிங் அனியன் இருந்தது. அந்த வாக்கிங் அனியன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஸ்டெப்ஸ் போட்டாச்சுங்க. இருந்துமே நான் வருவேன்ட்டு அங்கங்கே சந்தில் பூந்து வந்துட்டு இருக்குது. புதினா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த சைடு கரெக்டாக வச்சுட்டேங்க. கரெக்டாக இந்த கேப் மட்டும் சும்மா இருந்தது, என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி புதினா வச்சா நல்லா யூஸ் ஆகும், அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் இந்த நிழல் வரும் இல்லைங்களா, ஸ்டெப்ஸோட நிழல். ஸோ அதனால் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்குதுங்க. ஏன்னா புதினா வந்து சம்மர் வந்துருச்சுன்னா வின்டர் வர வரைக்கும் கடையில் வாங்குற வேலையே இல்லைங்க, தோட்டத்துலேருந்தே பறிச்சுக்கலாம். அதுவும் இங்கே பாருங்களேன், வைக்கிற இடத்துலலாம் புதினா நல்லா வராதுங்க. இங்கே பாருங்கள் சந்துக்குள்ளே போது எப்படி ஏறி வந்திருக்குதுன்ட்டு. நல்லா இலையே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. நம்ம வச்ச இடத்துல பாருங்களேன் இலை எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னாங்க வெள்ளரிப்பழம் விதை இருக்குது இல்லைங்களா, அந்த விதை வந்து நிறைய போட்டேங்க. ஸோ செடி வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுட்டேங்க. யாராவது கேட்டால் கொடுக்கலாம் நம்ம, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க யாராவது கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா எனக்கு விதை வந்து ப்ரிசர்வ் பண்ணவும் தெரியாதுங்க. ஏன்னா ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவாங்களா. ஸோ நான் இந்த டைம் வேறு மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் வருமோ வராதான்னு டவுட்டாகவே இருந்தது. பட் போட்டோன்னே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துருச்சுங்க. சரின்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வச்சுட்டேன், கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அவரை செடியுமே நிறைய முளைச்சிருந்தது. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா கார்டன்லேருந்தே நிறைய விதை விழுந்தது இல்லைங்களா, அதுலேருந்தே முளைச்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிகப்பு தண்டு கீரைன்னு நினைக்கிறேங்க. இது வந்து விதை எங்கேயோ குட்டானா விழுந்திருக்குது, இதில் வந்து நெருக்கமாக வந்திருக்குது. ஆனால் இது எப்படி வரும்னு தெரியலிங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த பஜ்ஜி மிளகாய் இருக்குது இல்லைங்களா, ஸ்வீட் பனானான்னு சொல்லுவாங்க. அந்த பஜ்ஜி மிளகாய் இதுங்க, ஸ்வீட் பனானா பெப்பர் பிளான்ட்டுங்க. பஜ்ஜி மிளகாய் இருக்கும் இல்லைங்களா, அந்த மிளகாய் செடி. அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளை பூசணிக்காங்க. வெள்ளை பூசணி வந்து விதை போட்டிருக்குது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்து யூஸ்வலாக போடுறது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் போட்டிருக்குதுங்க. இதெல்லாமே வெள்ளை பூசணி தான். அப்புறம் இந்த முடக்கத்தான் விதையுமே லாஸ்ட் இயர் விழுந்ததே கொஞ்சம் நிறைய முளைச்சிருந்ததுங்க. அங்கங்கே ஒரு விதையுமே ஊனி விட்டுருந்தேன், அதுவுமே நல்லா தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது இந்த முடக்கத்தான் கீரை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது நல்லா தளைஞ்சு வரட்டுங்க. இது எப்படி வந்து நம்ம தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றுறதுன்னு காமிக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பீக்கங்காங்க, நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. ஆனால் இப்போ ஒரு வாரமாங்க தினமும் மழைங்களா,
அதனாலேயே என்னவோ தெரியல. இங்கே பாருங்களேன், இலையெல்லாம் ஸ்பாட்டாக இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில். ஒரு வேளை ஏதோ நைட்ரஜனோ பொட்டாசியமோ ஏதோ பத்தலைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கார்னர் மட்டும் இந்த மாதிரி வருது. இது முன்னாடி போட்ட கொத்தமல்லி விதைங்க, இப்போ தான் மெல்ல ஏறி வந்துட்டுருக்குது. ஆனால் ஏதோ சத்து பத்தலைன்னு தான் நினைக்கிறேங்க. மழைனால இல்லை, ஏதோ சத்து பத்தலை. எல்லா இலையிலையுமே அதே மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் நல்லா தெரியுது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் இது வந்துங்க பொடலங்காய் வந்து இதான் ஃபஸ்ட் டைம், இதுவுமே இதான் போட்டிருக்கேன். தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பொடலங்காய், அதுக்கப்புறம் வெள்ளை பூசணிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மஞ்சள் பூசணிக்காங்க. குட்டி குட்டி காயாக தான் வருங்களாம்மா. ஸோ அதுவுமே ஒரு 2 செடி இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இலை தான் இந்த கலராக இருக்குது, ஆனால் இப்படி தான் வரும்னாங்க. சரி கொஞ்சம் பெருசாகி வந்தால் தாங்க தெரியும் எப்படி வருதுன்ட்டு. ஆனால் காய் வந்து சின்ன சின்னதாக தான் வருங்களாம்மா. இந்த டைம் கார்டன் பெட்டில் இந்த சைடு பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் டைம் இங்கே என்ன போடுறனோ அதே அந்த சைடு போட்டிருந்தேங்க. இந்த டைம் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இந்த டைம் ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் ஸ்பாட் மட்டும் வெள்ளை பூசணிக்காய் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை, அதுக்கப்புறம் இங்கே பீக்கங்காங்க, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காய் விதை போட்டு அதுவுமே தளைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பூசணிக்காங்க. லாஸ்ட் இயர் இங்கே வந்து சொரக்காய் இருந்தது. ஸோ இந்த டைம் பூசணிக்காய் போட்டாச்சு. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் சேஞ்சுக்கு வித்தியாசமாக போடலான்ட்டு போட்டிருக்குதுங்க. அப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் விழுந்த அவரை செடிக்கு நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. ஒரு செடி போதுங்க, ஒரு 4-5 செடி இருக்குது. அதையுமே ஃப்ரெண்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. அப்புறம் இது வந்து சுக்கினிங்க. தோட்டத்துலேயே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சுக்கினி வரப்போகுதுங்க. பாருங்க காய் நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இதான் ஃபஸ்ட்டு காய் வந்திருக்குது. லாஸ்ட் டைம் வச்சிடலைங்களா, சின்ன செடியை தான் வச்சுருந்தேன். இங்கே பாருங்க பெருசாக வந்துருச்சு. இலை ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. ஸோ அது இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா இலைக்கே ஃபுல் சத்து போச்சுன்னா காய் பெருசாகாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டேங்க. ஒரு செடி தான் வாங்கியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பதியம் இருந்தது. இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வச்சுருந்தேங்க. அது இதில் இப்போ தான் பூ வச்சிட்ருக்குது. அப்புறம் இன்னொன்று அங்கே ஒன்று வச்சுருந்தேன். அது கொஞ்சம் செத்து போச்சுங்க, நல்லா தளைஞ்சு வரல. அப்புறம் இங்கே பாருங்களேன், சந்துக்குள்ளே பாருங்கள், இது வந்து மலபார் பிளான்ட்டுங்க. இந்த மலபார் கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பசலைக்கீரை. அதுவும் லாஸ்ட் டைம் எங்கெங்கேயோ விதை விழுந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து மயில் மாணிக்கங்க. ஆனால் இந்த மயில் மாணிக்கம் அப்படியே அழகாக படர்ந்துங்க. அங்கங்கே ரெட்டாக ஸ்டாராக இருந்தது லாஸ்ட் டைமு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய விதை விழுந்து அது பக்கத்தில் தானாகவே முளைச்சிருச்சு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த விதையெல்லாம் தான் போட்டிருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வேறு விதை தாங்க போட்டிருக்குது. வாங்க அது என்னென்ன இருக்குதுன்ட்டு பார்ப்போம். இது வந்து அவரைச்செடி சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் தானாக விழுந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை இது வந்து விதை போட்டதுங்க. அது முளைக்குமா முளைக்காதான்ட்டு விதை போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் அவரை தான், ரெண்டுமே பர்பிள் அவரை தாங்க. ஆனால் இந்த சைடு அந்த சைடு ஒரு செடி இருந்தாவே போதுங்க. இதெல்லாம் ஃப்ரெண்டு வராங்க, ஆளுக்கு ஒரு செடி பிடிங்கி கொடுத்துடலாம், வந்தோடனே அப்போதைக்கு எடுத்து கொடுத்துடலான்ட்டு அப்படியே வச்சுருக்குதுங்க. அப்புறம் இது வந்து சொரக்காங்க. இந்த நம்ம நாட்டு சொரக்காய் இருக்கும் இல்லைங்களா, குண்டு சொரக்காய், குடுவை சொரக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சொரக்காய் தான். இதுவுமே விதை கொஞ்சம் நிறைய தான் ஊனியிருந்தேன். இங்கே பாருங்க பக்கத்துலேயே செடி இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் செடி இருந்ததுன்னா நல்லா தளைஞ்சு வராதுங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா தளைஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் கொடுத்துக்கலாம் கேட்குறவங்களுக்குன்ட்டு எடுத்து வச்சுருக்குது. இங்கே பாருங்கள், இதிலே கிட்டத்தட்ட ஒரு 5 செடி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, 5ஓ 6ஓ இருக்குது. ஸோ நமக்கு வந்து 2-3 செடி போதுங்க, அதுக்கு மேலே தேவைப்படாது. அப்புறம் இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரும் வந்து இங்கே தான் தாய் செடி வச்சுருந்தேன். ஸோ இந்த டைமும் வந்து அதே செடியை வச்சாச்சுங்க. ஸோ இப்போயே பாருங்கள் பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து விட்ருவோம், கொஞ்சம் செடி பெருசானதுக்கப்புறம் வைக்கட்டும், நல்லா அதுக்கப்புறம் விட்டுறலாம் நம்ம. அதே மாதிரி தான் இங்கேயுமே பாருங்கள், இது செடி ஓரளவுக்கு நல்லாவே பாருங்கள் பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இங்கே பாருங்களேன், இது வந்து முள்ளங்கிங்க. வருஷம் போடுவேன், எனக்கு மட்டும் முள்ளங்கி வரமாட்டேங்குதுன்னு எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த டைம் பாருங்கள் எப்படி ஏறி வந்திருக்குன்ட்டு, செம சூப்பராக வந்திருக்குதுங்க. இது வந்து சின்ன முள்ளங்கியா இல்லை பெருசான்னு தெரியலைங்க. இது இந்த சைஸாக இருக்குமான்னு கொஞ்சம் குண்டாகுமான்னு தெரியல. ஃப்ரெண்டு என்ன சொன்னோம், 2 நாள் விட்டு பாருங்கள் தெரியும் அப்படின்னாங்க. அப்புறம் பார்க்கணுங்க, இன்னும் 2-3 நாள் கழிச்சு இதே சைஸே இருந்ததுன்னா எடுத்துட வேண்டியதான். எவ்வளோ மேலே ஏறி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணியிருந்தேன்னாங்க, இந்த ரோ ஃபுல்லாக போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த கார்டன் பெட்டோட கார்னர் ஃபுல்லாக போட்டிருந்தேன். போட்ட எல்லா விதையுமே வந்துருச்சுங்க. அது இங்கே பாருங்களேன், ஒரு முள்ளங்கி பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. இங்கே பாருங்கள்,
எல்லாமே ஓரளவுக்கு ஏறிடுச்சுங்க. இந்த முள்ளங்கி கீரையில் கூட சமைக்கலாம்பாங்க. இந்த முள்ளங்கி கீரை பொரியல் பண்ணி முட்டை உடச்சி ஊற்றி பொடி மாஸ் மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும்பாங்க. இந்த டைம் தான் இதெல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுங்க. இங்கே பாருங்க, அடேங்கப்பா, இது கூட எவ்வளோ பெருசு வந்துருச்சு. இது வந்து தண்டிக்கிற லாஸ்ட் இயர் வந்தது இல்லைங்களா, அதுலேருந்து அந்த விதை விழுந்து வந்திருக்கும் போல் இருக்குது. இன்னும் இந்த முள்ளங்கி இன்னும் கொஞ்சம் தலையணுங்க. இது பாருங்க, வாவ், இது ரொம்ப பெருசாகவே இருக்குதுங்க. இதோ நல்லா இங்கே பாருங்க, விரல் சைஸுக்கு இருக்குது. விரலை விட 2 விரல் சைஸுக்கு இருக்குது. எல்லாமே தலைஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன்னா கார்னரில் தாங்க போட்டிருந்தேன். ஏன்னா இது உள்ளே போட்டோம்னா மற்ற செடியெலாம் வைக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இருக்குது இல்லைங்களா, கொத்தவரங்காய் வந்து அங்கங்கே விதை போட்டிருந்தேன். அதுவுமே இப்போ தான் தலைஞ்சி வருதுங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி பழங்க. நம்ம ஊர் வெள்ளரி பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த செடி தான். எல்லாம் வந்து ஸ்பேஸிங்காக நிறைய செடி வந்து பிடிங்கி அந்த குட்டி குட்டி பாட்டில் போட்டு வச்சுருக்குறேங்க. இது வந்து பாருங்கள், இதுவுமே இலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. என்ன சத்து பத்தலின்னு தெரியலிங்க. தண்ணி கண்டிப்பாக பத்தாமல் இருக்காது. ஆனால் இப்போ தான் சாயில் 3 மண்ணும் போட்டேன், என்ன பத்தலினே தெரியலிங்க. இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணிட்டேன்னா வெள்ளரி பழம் தான் நிறையா வேணும்னு சொல்லிட்டு இந்த பெரிய கார்டன் பெட்லிங்க பாதிக்கு மேலே இது ஃபுல்லாகவே வெள்ளரி பழ செடி தாங்க இருக்குது. வேறு எந்த காயுமே எனக்கு வேண்டாம், இதுதான் வேணும்ன்ட்டு போட்டு வச்சுட்டேன். இந்த தடவை பாவக்காயுமே போட்டிருக்குறேங்க. இன்னும் பாவக்காய் தலைஞ்சொல்ல, லேட்டாக தான் விதை ஊனுனேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டலூப்புங்க, முலாம்பழம் இருக்குது இல்லைங்களா. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பழம் மட்டும் வந்துச்சு. அதுலேருந்து விதையை எடுத்து வச்சுட்டுங்க இந்த தடவை போட்டிருந்தேன். அதுவுமே நல்லா தலைஞ்சிருச்சுங்க. அதுவும் இப்போ தான் லைட்டாக பாருங்களேன் இந்த ப்ரௌன் ஸ்பாட் வர ஆரம்பிக்குது. இதுவும் நிறைய செடி தலைஞ்சிருக்குதுங்க. எல்லாமே வந்து ஸ்பேஸிங்க்காக எடுக்கணும். சரி, ஃப்ரெண்டு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாம் வரட்டும், எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் மீதியெல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், சங்குப்பூவுமே தலைஞ்சிருச்சுதோ. குச்சி எழுதி வச்சுருந்ததோ சங்குப்பூன்ட்டு, இதுவுமே வந்துருச்சு. கொத்தவரங்காய் இது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு பாருங்கள். இங்கே மாதுளம்பழம் செடி பாருங்கள், நல்லா தலைஞ்சிருச்சு. நான் கூட வந்து இன்னும் 2 வருஷம் கழித்து தான் காய் வைக்கணும்னு நினச்சேங்க. இங்கே பாருங்கள், வச்சிருச்சிங்க மாதுளம்பழம். இங்கே பாருங்கள் 3 இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று கூட இங்கேயோ பார்த்தனே, ஸோ இங்கே ஒன்று இருக்குதுங்க. இதெல்லாம் பெருசாகுமான்னு தெரியல, பட்டு வச்சோன்னே இந்த வருஷம் வந்ததே ரொம்ப சந்தோஷந்தாங்க. இது வந்து டேக் எடுக்கலை. சரி, நாளை பின்ன மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் பழகிற வரைக்கும் இருக்கட்டும்ன்ட்டு ரஷ்யன் போமோகிரானட்டுங்க, கோல்டு ஹார்டுன்னு சொல்லி தான் வாங்குச்சு. நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போயறதுக்கு மேலேயே வளர்ந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு தலையறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபிக் இருக்குது இல்லைங்களா, வெறும் குச்சி மட்டும் இருந்தது இல்லைங்க. இங்கே பாருங்கள், கீழேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பெருசாகிடுச்சிங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பெருசாகிடுச்சு. பட் இந்த குச்சிலேருந்து எதுவும் வராதுங்க. பட் இட்ஸ் ஓகே, இதுக்கு இந்த செடிக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு அது எடுக்காமே அப்படியே வச்சுருக்குதுங்க. அப்புறம் இந்த வாழை இலை தாங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, வாழை இலைக்கும் நமக்கு ராசியே இல்லையா, ஒழுங்காகவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இலை வந்து இப்படி கருகி போகுது. நான் என்ன பண்ணேன்னா மண்ணுமே நல்லா சுற்றி ஆழமாக தோண்டி தாங்க வச்சேன். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தாங்க ஆகுது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிறதுலே வாழை மரம் தான் ஈஸி வைக்கிறது, சீக்கிரம் வந்துருங்கிறாங்க. இத்தனைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் கூட வைக்கலிங்க, தூரமாக தான் வச்சுருக்கிறேன். மண்ணுமே நல்ல நேட்டிவ் சாயில் தான். ஆனால் என்ன ப்ராப்ளம்னு தெரியலிங்க, உரமும் எதுவுமே போடலை, வெறும் தண்ணி மட்டும்தாங்க விடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் வருஷம் வருஷம் வாழை மரம் சூப்பராக வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாச்சும் வாழை இலையை அறுத்து வீட்டில் சாப்பிட்ணும், சாப்பாடு போட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். முடியாமையே போகுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தலைஞ்சு வந்துருச்சு. நம்மளது மட்டும் இப்படியே இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பர்சிமன் பாருங்களேன், ஏகப்பட்ட காய் வச்சுருக்குதுங்க. இதோ இங்கே பாருங்கள். இது ஃபுல்லாங்க ஒரு பிரான்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், ஒரு பிரான்ச்லேயுமே காய் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெருசாக என்ன ஆகுனாங்க, வெயிட்டு தாங்காது. அதனால் நேற்று தான் வந்து ஒரு போல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்னு அடித்தது. பட் செடி வந்து இன்னும் பெருசாகலைங்க, ரொம்ப பெருசாகலை. பட் இதுக்கு வந்து காய் நல்லா வெயிட்டு தாங்குமான்னு தெரிலிங்க. லாஸ்ட் இயரே பார்த்திங்கன்னா இப்படி தான் நிறைய காய் வச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொட்டி போச்சுங்க.
கொட்டிட்டு ஒரு 2 பெர்சிமன் மட்டும்தான் வந்தது. பட் இந்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ வந்துடும்னு ஒரு நம்பிக்கையில் வச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு போல் அடித்தாச்சு. சரி பார்ப்போங்க. கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் கார்னர் ஃபுல்லாக கொழுந்து விட ஆரம்பிச்சிது. குளிர் வந்ததுங்களா அந்த ஒரு வாரத்தில், அதனால் மறுபடியும் ஃபுல்லாக காஞ்சி போச்சுங்க. ஆனால் முருங்கை செடி சூப்பராக தளைஞ்சிருச்சுங்க பாருங்கள். அப்படியே தலைன்னு இருக்குதுங்க, சூப்பராக வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், கருவேப்பிலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி இலையை தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லாஸ்ட் இயர்லாம் சூப்பராக தான் வந்திருந்தது. இது என்ன சத்து பத்தலையா, ஏதோ நோய் வந்துருச்சா, இல்லை குளிர் நிலையான்னு தெரியல. இதுவுமே கருவேப்பிலை எக்ஸ்பர்ட் யாராக இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. கீழே ஃபுல்லாக குச்சாக தாங்க இருக்குது, மேலே மட்டும்தான் வந்திருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ செடி பார்த்திங்களா, நம்மளாம் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக தலைஞ்சு வந்துருச்சுன்ட்டு. எவ்வளோ ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்க, நல்லா ஹைட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஒன்று அரும்பு வச்சுருக்குதுங்க. ஆனால் இப்போ அரும்பு வச்சாலும் பூ வந்து குட்டி குட்டியாக தாங்க வரும். எகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகஸ்ட் மந்தில் கிட்ட வரும், ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்ட வரும். அதுதான் பூ நல்லா மொட்டாக வரும். அதுக்கப்புறம் இது வந்து சன்னமல்லிங்க. சன்னமல்லியுமே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருந்து இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடியும் பாருங்கள் நல்லா ஹைட் ஆகிடுச்சு. இந்த 2 மல்லிகைப்பூ செடியுமே ஓரளவுக்கு நல்லா பெருசாக வந்துருச்சு. இதோ இங்கே இது ஒன்றும் இது ஒன்றுங்க. அப்புறம் இது வந்து இப்போ தான் தலைஞ்சிட்டு இருக்குது சின்னதாக. அப்புறம் இது வந்து அடுக்கு மல்லிங்க. அடுக்கு மல்லியுமே ஓரளவுக்கு தலைஞ்சிருச்சு. இங்கே பாருங்களேன், நான் கூட செடி இந்த ஒரு மல்லிகைப்பூ செடி வந்து செத்து போயிடுச்சு போல் இருக்குது, தண்ணி ஊற்றாம விட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லைங்க. இப்போ தினமும் மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. அன்றைக்கி வந்து பார்த்தா இப்போ தான் அங்கங்கே கொழுந்து விட்டுருக்குது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி செடி செத்தாலும் பரவாயில்ல, இந்த பாட்டிலேருந்து இதை ரிமூவ் பண்ண வேண்டாம்னு அப்படியே வச்சிட்டு இருந்தேன். மனசில் ஒரு ஓரமாக ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த கண்டிப்பாக இந்த மல்லிகைப்பூ செடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், பார்த்தனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க. நம்மளோட திங்கிங்க்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி போல் இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து தூதுவளைங்க. விதையுமே போட்டிருந்தேன், ஏன்னா செடியெல்லாம் குச்சி ஃபுல்லாக காஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால் சரின்ட்டு எதுக்கும் விதை போடலான்னு போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் குச்சி இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து 2-3 குச்சிலேருந்து தலைஞ்சு வந்திருக்குதுங்க. இங்கே பாருங்கள், நிறைய பேர் தூதுவளை விதையுமே கேட்டிருந்தீங்க. என்கிட்ட இன்னும் தூதுவளை பழமே வரலைங்க. பழம் வந்துச்சுன்னா தான் அதுலேருந்து விதை எடுக்க முடியும். இது வந்து லாஸ்ட் இயரே பார்த்திங்கன்னா இலையோடையே அந்த வின்டர் முடிஞ்சு போச்சு, காய் வரத்துக்குள்ளேயே. இந்த வருஷம் பார்க்கலாங்க விதை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய புல் முளைச்சிருக்குதுங்க, இதெல்லாம் எடுத்து விடணும். நெக்ஸ்ட்டு இது வந்து பெரண்டைங்க. பெரண்டை வந்து இந்த டைம் வெதரை வந்து என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருங்கள், பெரண்டை வந்து எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. பொக்கிஷம் மாதிரி பார்த்து வச்சுருந்த பெரண்டை ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இதெல்லாமே காஞ்சி கூட போயிடுச்சுங்க. ஏன்னா வெதர் வந்து 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் பயங்கர டவுனு. ஆனால் வந்து இது செடி தாங்காதுன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே பாருங்களேன் இப்போ தான் கொழுந்து வைக்குது. இங்கே அதே மாதிரி இங்கே பாருங்கள், செடி சாகலிங்க. ஆனால் பட் மேலே இருக்க பெரண்டை மட்டும் பாருங்களேன் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு. அந்த குளிருக்கு தான் இதே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேங்க. இது எல்லாமே இப்போ தான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கன்று விடுது. இதில் பாருங்கள் நல்லா தெரியும். இது தலைஞ்சு வந்துருச்சு. ஸோ பெரண்டை தாங்கிக்கணும் தாங்க நினைக்கிறேன். இந்த டைம் வந்து நல்லா பெருசாக வச்சிடலான்னு நினச்சேன். பட் இருக்கிற பெரண்டையே வரத்துக்கு வந்து கஷ்டப்பட போல் இருக்குது. அந்த குளிர் வந்து தாங்க இப்படி ஆகிடுச்சு. இதோ இங்கே பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்ட்டு. ஆனால் தலைஞ்சு வந்துடும் தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தலைஞ்சிருக்குது, கொழுந்து விட்டுருக்குது, வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை செடிங்க. வல்லாரை செடி இப்போ தான் நல்லா தலைஞ்சு வந்துட்டுருக்குது. கார்டன் பெட்லேயுமே ஓரத்தில் வந்துட்டுருக்குதுங்க, அதுவுமே தலைஞ்சு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இதோ என்னோடய செல்ல குட்டி. வருஷம் இந்த ஒரு பூக்காகவே நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இந்த கலர் வந்து அது என்ன சொல்கிறதுங்க, அது ஏன் பிடிக்குதுன்னே சொல்ல தெரியாது, அப்படி பிடிக்கக்கூடிய கலர் தான் அது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தான் ஒரு பூவாக பூக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நிறைய மொட்டு வச்சுருக்குது பாருங்கள், ஃபுல்லாக மொட்டு தான். ஜூன் மாதம் வேறு நெருங்கிட்டு இருக்குது. பயமாக இருக்குது ஜாப்பனீஸ் பீட்டில் நினச்சாவே. இந்த அழகையே கெடுத்து விட்ருங்க, அதுக்கு தான் பயமாக இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுங்க. அதே செடி தான் மறுபடியும் அப்படியே தழைஞ்சிருச்சு. இது வந்து இன்னொரு கலர் ஒரு ஆரஞ்சு பீச் மாதிரி இருக்குங்க. இது செடி பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ பெரிய புஷ்ஷாட்டம் வந்துருச்சுன்னு பாருங்கள். ஆனால் இதுவும் நிறைய மொட்டு வச்சுருக்குதுங்க பாருங்கள். ஃபுல்லாக மொட்டு தான் வச்சுருக்குது. அப்புறம் இது லாஸ்ட் டைமே காமிச்சு இல்லைங்களா, இந்த டபுள் கலரு கார்னரில் மட்டும் ஒயிட் வரும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பர்பிள் மாதிரி. இங்கே பாருங்க எப்படி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகு தாங்க. இது வந்து ஒயிட்டுங்க. ஒயிட்டுமே இப்போ தான் விரிய ஆரம்பிச்சிருக்குது. இதோ ஒயிட்டு மாதிரி இல்லை, கொஞ்சம் சாண்டில் கலந்த மாதிரி இருக்குது. செடி நல்லா பெருசாகிடுச்சு. இது இப்போ 3 நாளாக மழை வந்ததுக்கு அதுக்கும் பூ ஃபுல்லாக விரிஞ்சு போச்சுங்க. இல்லைன்னா இன்னும் அழகாக ஒரு 4-5 நாளைக்கிட்ட அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இது தினமும் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் ரொம்ப கொலன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ தான் மொட்டு வச்சுருக்குது. வாவ், டபுள் கலராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துங்க சம்மங்கிங்க. சம்மங்கி பூ வந்து இப்போ செடி இருக்குது இல்லைங்களா, அதுதான் லாஸ்ட் இயர் வந்து இந்த ஒரு செடியை தான் பிரித்து வச்சு விட்ருந்தேங்க. இது ஃபுல்லாகவே தளைஞ்சு வந்துருச்சுங்க பாருங்கள். இங்கேருந்து அந்த ஹயாசின்த்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுவிட்டேன். ஏன்னா அது ஒரு டைம் பூத்துருச்சுன்னா மறுபடியும் பூக்காதுங்க, அவ்வளோதான். மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் தான் பூக்கும். சரின்ட்டு இது ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டேங்க. ஏன்னா இந்த செடி வந்து தலையவே முடியல, ரொம்ப சன்னமாக இருக்குது இல்லைங்களா. ஏன்னா இது நிழல் மறைச்சிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஹயாசின்த் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், இதுவுமே நல்லா வந்துருச்சு. ஒரு செடியிலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பூ வருங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்தோம்னா இந்த தடவை சூப்பரான மாலை கட்டிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கார்டன் அப்டேட் அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு கார்டன் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துங்க ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.